ஹாய், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? அம்மா அப்பாலாம் எல்லாங்க ஸ்வீட் ஆட்டெல்லாம் எப்படி இருக்கீங்க? குழந்தைங்கள்லாம் ஆஃபீஸ் போய் வந்தாச்சா? என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையா? ஃப்ரூட் சாப்பிட்டீங்களா இல்லையா? ஃபஸ்ட் நியூஸ் என்னது? ஃபஸ்ட்டு கடையெல்லாம் மூடுறாரு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்குது. அப்புறம் சிங்கம் பெண்ணெல்லாம் கிடைக்குது. இன்றைக்கி இது வரைக்கும் போதும். பெரியவங்களை கவனிச்சிங்களா? ஃப்ரூட்ஸ் கொடுத்தீங்களா? கீரைலாம் நல்லா சமைச்சு கொடுத்தீங்களா? தோசை மாவெல்லாம் கம்மி பண்ணிங்களா? அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சட்னி சொல்ல போகிறேன். ஓகே, அந்த சட்னி என்னென்னா 10 தக்காளி எடுத்துக்கணும். 10 தக்காளி எடுத்து நல்லா வேக வச்சு இறக்கிட்டு தோலை உரித்து வச்சிடணும். வச்சுட்டு கொஞ்சம் சீரகப்பொடி, கொஞ்சம் புளி, 10 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எல்லாம் நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு இந்த தக்காளி அரைச்சிக்கிறது அதில் ஊற்றிடணும். வச்சா கொஞ்சம் பெருங்காயம் போடணும். நல்லா எண்ணெய் மிதக்கும். உப்பு போட்டுடணும். எண்ணெய் மிதக்குச்சின்னா அந்த சட்னி ரெடின்னு. நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் சொன்னல, அந்த சட்னிக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்து நீங்கள் பாட்டில் நிறைய கூட வச்சுக்கலாம். ஓகேவா? நான் அம்மா விஷயம் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, நகை திருடு போயிடுச்சுன்னு. அந்த திருடர் கெச்சாச்சு. 2 திருடருங்க, 2 பேருமே கெச்சிட்டாங்க. அது நாங்கள் ஃபோட்டோவோட நான் அவங்களுக்கு போட போகிறேன். ஓகேவா? அந்த நகை திருடுந்து யார், பணம் எல்லாம் எடுத்துருந்து யார், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருந்து யார், எல்லாம் கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் பெங்களூர் போனோன்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். அதுக்குள்ளேயே அவங்க என்கிட்ட கொஞ்சம் சமாதானமாக பேசிட்டாங்கன்னா நான் நிஜமாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆனால் உண்மையை ஒத்துக்கணும். எனக்கு பொய் மட்டும் சொன்னால் எனக்கு ஆகாது. அவங்க உண்மை சொல்லிட்டாங்கன்னா நான் விட்டுடுவேன். பொய் திருடு 2 மட்டும் எனக்கு வேண்டாம். இல்லைன்னா நான் பில்டிங் கேரண்டி, இடிக்கிறது கேரண்டி தான். சரி, அதுக்கு ஒரு பக்கம் விடுங்கம்மா. இந்த வெயிலில் நீங்கள் பார்த்து போகணும். மோர் குடிக்கணும், தயிர் போட்டு வைக்கணும். எல்லா பசங்களுக்கு கொடை கொடுத்து அனுப்பணும். ரொம்ப வெயில் இருக்குது. குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுக்கணும். ரைஸ் கம்மி பண்ணணும். குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கணும். பெரியவங்கள நல்லா பார்த்துக்கணும். அவங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு பாயாவது சொல்லி அனுப்பணும். ஃபுல்லு சொல்லி அனுப்பணும். ஓகேவாம்மா? நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. நான் நாளைக்கு காலையில் பேசுகிறேன். ஓகே, பாய்டா செல்லம்.